போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் அவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். அவரை படுகொலை செய்தவரை கைது செய்ய முயன்ற பொழுது இன்றைக்கு அவருமே என்கவுண்டர் செய்யப்பட்டுள்ளார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா பிள்ளைங்களுக்குள்ள தகராறு. ஆமாம், போலீஸ் போய் தடுக்க போகுது, எஸ்எஸ்ஐ போகிறார். போலீஸுன்றது வந்து ஒரு பவர் தான், அது ஒரு சைக்காலஜி, உளவியல். நீங்கள் தமிழ்நாட்டில் போலீஸ் எண்ணிக்கை எடுத்தீங்கன்னா 1 லட்சம் பேர், 8 கோடி பேர் இருக்காங்க. 1 லட்சம் பேரை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? போலீஸார் சட்டத்தின்படி நடக்கணுன்றதான். ஆனால் அந்த இயலாமையை மறைக்கிறதுக்கு அவர்கள் என்கவுண்டர்ன்றதை பண்ணி அப்பப்போ ஒரு ஹீரோயிசத்தை காமிச்சாங்க. அப்போ காவல்துறை இப்படிப்பட்ட நபர்களை ஒழிச்சா மட்டுமே தான் நீங்கள் சட்டம் நிலைநாட்ட முடியும். ஒழிக்கணும்னு சட்டத்தில் இடம் இருக்கா? தற்காப்பாக மட்டும்தான் இவங்க பயன்படுத்தணுன்ற சட்டத்தில் கொடுத்துருக்காங்க. சாதாரண ஆளை கொண்டுட்டா அவரை 302 போட்டு அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவருக்கு தண்டனை வாங்கி தரது தான். காவல்துறை எஸ்எஸ்ஐயை கொலை பண்ணிட்டா அவரை என்கவுண்டர் பண்ணணும்னு ஏதாவது சட்டத்தில் இடம் இருக்கா? போதைப்பொருள் புழக்கத்தை தடுங்க. நீங்கள் தானே மக்கள் நலன் காக்க அப்படின்லாம் கிளம்புறீங்க. மக்கள் நலனை காப்பதுன்றதுனா அது டாஸ்மார்க் எண்ணிக்கையே குறைக்கிறேன்ட்டு தான் ஆட்சியை பிடிச்சிங்க. ஆனால் நீங்கள் அவங்களாவது ஒரு 500 கடைகளை மூடினாங்க. நீங்கள் கடைகளுடைய எண்ணிக்கை மட்டும் இல்லை, நேரமும் அதிகரிச்சு பல இடங்கள்ல நம்ம பார்க்குறோம். தனியாக போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயே தேனியில் ஒரு கொட்டாய் போட்டு வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. திருநெல்வேலியை உலுக்கிய கவினுடைய மரணம் நமக்கு தெரியும், படுகொலை. அதில் சம்மந்தப்பட்ட சுர்ஜித்தை கைது பண்ணிட்டாங்க, அவங்க அப்பாவையும் கைது பண்ணியிருக்காங்க. அவங்க அப்பா அவங்க அம்மா 2 பேருமே காவல்துறை சார்ந்தவர்கள். உன் புள்ள கொலை பண்ணிட்டான், அப்போ இவனை மாதிரி ஆட்களெல்லாம் நீங்கள் என்கவுண்டர் பண்ணுவீங்களா, நாளைக்கு அவனை அடிச்சிடுவீங்களான்னு கேட்குறாங்களே. இந்த கேள்வி எப்படி பார்க்குறீங்க? என்கவுண்டர் யாருமே ஏற்றுக்க முடியாது. சுர்ஜித்தை பண்ணுங்க, மணிகண்டனை பண்ணுங்க, மணிகண்டனை பண்ணுறதை ஏற்றுக்க மாட்டோம். சுர்ஜித்தை பண்ணுறது போலீஸ் வேலையை பார்க்கணும். ஆணவ கொலைன்னு சட்டமே கிடையாது. இப்போ அப்புறம் என்ன, திருநாட்டூரில் தான் போடுவாங்க, போட்டு அது கூடிய இது. ஏன் ஆணவ கொலைக்கு தனி சட்டம் கேட்குறோம்? ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா இருக்கிற சட்டமே போதும், அப்போ போக்சோ சட்டம் கூட வேணாம், குண்டாசும் தேவையில்லை தான். எதுக்கு தனி சட்டம்னு கேட்குறோம்னா, நீங்கள் கவின் கொலையில் இவர்கள் அறிக்கை விட்டது பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் இது வரைக்கும் ஒரு அறிக்கை விடுறாங்க. காவல்துறை எஸ்எஸ்ஐ செத்த உடனே ஒரு அறிக்கை விடுறாங்க, வேதனை அடைந்தேன். அதில் ஏன் கவின் செத்தா வேதனை அடைய மாட்டீங்களா? இடைநிலை சாதியோட ஓட்டு போயிடும். அது எப்படிங்க? வீரமணி 48 மணி நேரம் போட்டு அறிக்கை விடுறாரு. அடிக்கவே ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணுறாரு, இந்த ஆணவ படுகொலைன்றது சாதியினுடைய ஒரு துளி அப்படின்றது. ஆமாம், அப்புறம் என்ன நீங்கள் சொல்கிறது? சாதியுடைய துளி, சனாதனத்துடைய ஒரு எச்சம், அதனுடைய இது எல்லாம் சொல்கிறீங்க. நீங்கள் அதை கண்டுபிடிச்சவன் மேல் ஜாதி, ஆனால் அதை கடைப்பிடிக்கிறது இடைநிலை ஜாதி. இன்றைக்கி ஜாதியை பிடிச்சி தூக்கி தொங்குறது யார்? நேற்றுக்கு கூட்டணி கட்சி தலைவர்கள் டாக்டர் திரு முத்தரசன் இவங்கெல்லாம் சந்திச்சுட்டு வராங்க. கம்யூனிஸ்ட் கட்சி சந்திச்சுட்டு வெளியே என்ன சொல்கிறாங்கன்னா, திருமா போட்டவர்கள் நாங்கள் ஆணவ கொலை தடுத்து கொள்றதுக்காக முதல்வர்கிட்ட சொன்னோம், அவர் பரிசீலிக்கிறதா சொன்னார்னு அவங்க சொல்கிறாங்க. இவர்கள் போனதும் பேசியதும் வேறு சப்ஜெக்ட். அதனால தான் வெளியில் இவர்கள் ஒன்று சொல்கிறாங்க, அவங்க ஒன்று சொல்கிறாங்க. கூட்டணி கட்சி தலைவர்களில் மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் போனாங்க. திமுக கூட்டணியில் அவங்க ஆமாம், அதுக்குள்ளே மக்கள் நல கூட்டணின்னு தனியாக ஒன்று இருக்குது. அப்புறம் மக்கள் நல கூட்டணியில் ஏற்கனவே இருந்த வைகோ பிரிஞ்சு பாஜக கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் பையன் விஜய் கிட்ட பேசுகிறாங்களோ இல்லை, இவங்ககிட்டே கேட்குறாங்க, கொடுக்கலன்னா விஜய்கிட்ட போகுன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ 6 கொடுத்தாங்கல்ல, அவர்கள் எல்லாம் 10, 12, 25. ஆமாம், திருமாவளம்லாம் 25, வன்னியரசுலாம் 25. இடதுசாரிகளில் மாநாட்டிலே சொல்லிட்டாங்க, ஒன்றே போடுவேன், டபுள் டிஜிட் வாங்கலைன்னா தேவையில்லை, எதுக்கு தனியாக நீ பண்ணணுமோ அப்படின்னு சிபிஎம் மாநாட்டிலே சொல்லிட்டு மாநில செயலாளரையே மாற்றினாங்க. சமூகமே டபுள் டிஜிட் கொடுங்க, அசிங்கமாக போயிடும், அதே 6 கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்காதுன்னு கேட்டு நேற்று பேசியிருக்காங்க. திருமாவளவன் இப்போ 9ஆம் தேதி ஒரு அடையாள போராட்டம் நடத்துகிறார். அடையாள போராட்டம்? ஆமாம், வேற நாளைக்கு கேட்டிங்கன்னா நான் நடத்திட்டேன். ஆனால் உங்களுக்கு எதிராக நான் நடத்திட்டேங்க. நிர்பந்தம் பண்ணுங்க. சட்டமன்றத்தில் திரும்ப பண்ணியிருக்கலாம்ல, அந்த விஷயத்தை பெருசாகிக்கலாம், அப்போவே போராட்டம் நடத்திருக்கலாம்ல. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலிஃப் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு படுகொலைகள் இருந்து கொண்டிருக்கின்றது. நேற்றைக்கு போலீஸ் இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் அவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். அவரை படுகொலை செய்தவரை கைது செய்ய முயன்ற பொழுது இன்றைக்கு அவருமே என்கவுண்டர் செய்யப்பட்டுள்ளார். எப்படி பார்க்குறீங்க இந்த 2 சம்பவத்தையும்? அதாவது காவல் ஆய்வாளர்கள், காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கி தமிழ்நாட்டில் நிலவுது. பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் அதிகரிச்சுட்டு வருது. ஆணவ கொலைகள், இந்த மாதிரி, அது இல்லாமல் வழக்கமாக நடக்கிற கொலைகள், அதாவது குடும்ப வன்முறை, மது பழக்கத்தால். நேற்று கூட பார்த்தீங்கன்னா 20 வருட நண்பரை அடித்துக் கொள்றாராம். இந்த மாதிரி விஷயங்கள், மது அருந்தும்போது தகராறு, கொலை, இப்படிலாம் வர்றதுக்கு அடிப்படை என்னன்னா மது, போதை கலாச்சாரம். தமிழ்நாட்டில் இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு
அதிக அளவில் கஞ்சா புழக்கம், ம் மெத்து இந்த மாதிரி புழக்கங்கள் அதிகரித்ததுடைய விளைவு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இளம் தலைமுறையினர் ம் பெரும்பாலானோர் மது பழக்கன்றது வந்து பெரும்பாலான குடும்பங்களில் இருக்குது. ம் 100 பேர் இருக்காங்கன்னா 90 பேருக்கு மது அருந்துற பழக்கம் இருக்குதுன்றது. அப்போ நீங்கள் மது அருந்தும் பொழுது அல்லது போதை பழக்கத்துக்கு ஆளாகும் பொழுது உங்களுடைய அந்த பேலன்ஸ் மைண்டுன்றது இல்லாமல் போயிடும். ஓஹோ அந்த நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு குழந்தை ரோட்டில் போகுது, ஒரு குழந்தை இதுன்னா அந்த குழந்தைய பார்க்க மாட்டீங்க. ஆ அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று கூட இன்றைக்கி கூட திருப்பூரில் மற்ற இடங்களில் ஒரு 15 வயது சிறுமியை 4 இளைஞர்கள் கடத்தல், ஆ இந்த மாதிரி அடிக்கடி தமிழகம் முழுவதும் இதெல்லாம் வரத்துக்கு அடிப்படை காரணம் இது மாதிரி போதை பழக்கங்கள்னால வர்ற ஒரு விஷயம். இப்போ காவல்துறையினுடைய சப் இன்ஸ்பெக்டரே ஒருத்தவங்க வெட்டி படுகொலை செய்கிறாங்கன்னா வெறுமனே போதை மட்டும் சுருக்கிட முடியுமா நம்மன்னு கேட்குறேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா பிள்ளைங்களுக்குள்ள தகராறு, ஆமாம். போலீஸ் போய் தடுக்க போகுது, எஸ்எஸ்ஐ போகிறார். ம் பொதுவாக போலீஸுன்றது வந்து ஒரு பவர் தான், அது ஒரு சைக்காலஜி, உளவியல். ஆமாம். நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் போலீஸ் எண்ணிக்கை எடுத்தீங்கன்னா 1 லட்சம் பேர், ஆமாம். 8 கோடி பேர் இருக்காங்க மக்கள். ம் 1 லட்சம் பேரை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ ஏன் இந்த 1 லட்சம் பேருக்கு பயப்படுறாங்கன்னா சட்டம், சட்டத்தின் பாதுகாவலர்கள், ம் போலீஸாரை தாக்குனா அது பெரிய சிக்கல். போலீஸ் வந்து அவங்க கடமையை செய்கிறாங்க, அவர்களுக்கு அந்த உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு, அதை நம்ம மதிக்கணும். ம் 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 இதெல்லாம் வந்து ஒரு குடிமகனுடைய இது. ம் ஒரு 10,000 பேர் இருக்கிற இடத்துல ஒரு 1000 போலீஸ் இறங்கி, 10,000 கூட இல்லை, அது கூடவே இருந்தால் கூட 1000 போலீஸ் இறங்கி ஒரு லத்தி சார்ஜ் எதாவது பண்ணால் செதறி பயந்துருவானுங்க. ஆமாம். இல்லை ஒரு பெரிய கூட்டத்தை ஒரு அதிகாரி வந்து இது பண்ணி அந்த கூட்டத்தை கலைக்க முடியும், பேசி இது பண்ணணும். அப்போ அவ்வளோ பெரிய கூட்டமாக சேர்ந்து இவங்களை அட்டாக் பண்ணாங்கன்னா இவங்க எண்ணிக்கை வந்து 100களில் தான் இருக்கும். ஆமாம். ஒரு நொடியில் முடிச்சு விட்டுடலாம். ம் ம் ஏன் அந்த கட்டுப்படுறாங்க? ம் அது ஒரு விதமான நம்ம சட்டத்தின் முன்னாடி நம்ம எல்லாம் வந்து சட்டத்துக்கு உட்பட்டவர்கள், நமக்கு குடும்பம் இருக்குது, ம் ம் நம்ம வாழ்க்கை இருக்குது, நம்ம போராட்டங்களுக்கு போயிருக்கோம், போலீஸ் அதிகாரிகள் பேசுகிறாங்க, நம்ம அதுக்கு கட்டுப்படணும். இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ் மைண்ட் இருக்கும். ம் நான் முதல்ல சொன்னேன்ல, ம் அந்த பேலன்ஸ் மைண்ட் வந்து நீங்கள் மது அருந்துட்டு போதோ கஞ்சா இது போதோ உங்களுக்கு இந்த பின் விளைவுகளே தெரியாது. ம் ம் அப்போ நீங்கள் வந்து எனக்கு என்னன்னு தான் பண்ணுவீங்க. இப்போ இந்த சப் இன்ஸ்பெக்டரை வந்து வெட்டி கொலை செய்தவரை கைது பண்ணும் பொழுது அவர் தப்பிக்க முயன்றார், எங்களுடைய காவலரை தாக்குனாரு, அதனால நாங்கள் என்கவுண்டர் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க இல்லையா? எப்படி பார்க்குறீங்க இதை? இது அந்த கொலை பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமாக 3 பேரும் சேர்ந்து பண்ணாங்க. ஆமாம். பண்ணிட்டு தப்பிச்சு ஓட்டாங்க. 2 பேரும் சரண்டர் ஆகிட்டாங்க, ஒருத்தர் தப்பிச்சிட்டாரு. ம் நான் நேற்றே ஒரு இதில் சொன்னேன், ம் நாளைக்கு இதில் ஒரு என்கவுண்டர் நடந்தாலும் நடக்கலாம். ஆஹா ஆ ஏன்னா போலீஸாருடைய இது என்னென்னா, ம் நீங்கள் வேட்டையன் படம் பார்த்துருக்கீங்களா? ஆமாம் பார்த்தீங்களா? ஆமாம் ஆமாம். அந்த படத்துடைய ட்ரெய்லர் பார்க்கும்பொழுது எனக்கு கடுமையான கோபம். ம் ஜெய் பீம்ன்ற படத்தை எடுத்த ஞானவேல் அவர் பத்திரிகையாளர், ம் நீங்களா இந்த மாதிரி படத்தை கொடுக்குறீங்க? ஒரு பிரபல நடிகர் வந்து என்கவுண்டர் பண்ணுறதை நியாயப்படுத்துறாரு. ம் ம் நீங்கள் பிரபல நடிகரை வச்சு என்கவுண்டர் நியாயப்படுத்தி படம் எடுக்கிறீங்களா? நீங்கள் என்ன சார், அப்படியே பணம் வந்தோன்னா ஸ்டார் வச்சு எடுத்தோன்னா தலைகீழ் ஆகிட்டீங்களே அப்படின்ற மாதிரி நான் போட்டேன். ம் ஆனால் படம் வந்து பார்த்தா அது அப்படியே தலைகீழ இருக்கு. லாஸ்ட்டில் மாறிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரபல நடிகர் தான் அவர், ஆனால் அவர் என்கவுண்டர் பண்ணுவார், அது நியாயப்படுத்தின்னு இருப்பார். ஆமாம். ஆனால் அமிதாப் பச்சன்ற ஒரு நீதிபதி, முன்னாள் நீதிபதி, மனித உரிமை தலைவராக வரவர் என்கவுண்டர் பற்றி சொல்லுவார். அதில் ஒரு காட்சி வரும், என்கவுண்டரை வந்து மக்கள் ரொம்ப ஆதரிக்கிறாங்களே, என்ன நினைக்கிறீங்க? என்கவுண்டருடைய அடிப்படையே வந்து போலீஸாருடைய செயலின்மை தான். ஒரு குற்றம்னா அது கண்டுபிடிச்சி சாட்சி, வழக்கு விசாரணை, சார்ஜ் ஷீட் இதெல்லாம் போட்டு வழக்கு நடத்தி தண்டனை வாங்கி தரணும். இங்கே அது நடக்க மாட்டேங்குது. அதுக்கு பல காரணங்கள் உண்டு. குற்றவாளிகளுடைய செல்வாக்கு, சாட்சி சொல்ல வரவர்கள் பயப்படுறது, போலீஸார் சாட்சிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்காம இருக்கிறது, வழக்கு நடத்துறதுக்கான அதிகமான வழக்குகள், இது எல்லாம் சேரும் பொழுது அங்கே இவர்களால் தண்டனை வாங்கி கொடுக்க முடியல. அப்போ குற்றவாளிகள் சாதாரணமாக இது பண்ணுறதில்ல. இவர்கள் ஒரு இதுக்கு கணக்குக்கு ஒருத்தர் 2 பேரை என்கவுண்டர் பண்ணும்போது அந்த மக்களுக்கு தண்டனை கிடைக்கலன்ற கோபம் இருக்குல்ல, சட்டத்தின் மீதான கோபம், அது இதில் அவங்க திருப்தி அடைகிறாங்க. என்கவுண்டர் பண்ணுற அதிகாரிகளை ஹீரோக்களாக பார்க்கிறதுக்கு சினிமாவிலேயும் அந்த மாதிரி இருக்குது. அது மாதிரின்னு சொல்லிட்டு அவர் அந்த இதை சொல்லுவார். என்கவுண்டர் ஏன் நடக்குது, இவருடைய இயலாமை தான் என்கவுண்டர். என்னை பொறுத்த வரைக்கும் போலீஸார் சட்டத்தின்படி நடக்கணுன்றதான் இது. ஆனால் அந்த இயலாமையை மறைக்கிறதுக்கு இவர்கள் என்கவுண்டர்ன்றதை பண்ணி அப்பப்போ ஒரு ஹீரோயிசத்தை காமிச்சிக்குவாங்க. பட் ஒரு காவல்துறை சார்ந்த ஒருத்தரே வந்து ஒருத்தவங்க கொலை பண்ணுறான் அப்படின்றப்போ அவன் மனநிலை அந்த ஆட்களே மிக மோசமான ஒரு நபராக இருக்காங்க. அப்போ காவல்துறை இப்படிப்பட்ட நபர்களை ஒழிச்சா மட்டுமே தான் நீங்கள் சட்டம் நிலைநாட்ட முடியும். ஒழிக்கணும்னு சட்டத்தில் இடம் இருக்கா? இல்லை, நான் கேட்குறேன். நான் கேட்குறேன். இல்லை, எந்த ஒரு கொலையுமே நியாயப்படுத்தி சட்டத்தில் இடம் கிடையாது.
தற்காப்பாக மட்டும்தான் இவங்க பயன்படுத்தணுன்ற சட்டத்தில் கொடுத்துருக்காங்க. சாதாரண ஆளை கொண்டுட்டா அவரை 302 போட்டு அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவருக்கு தண்டனை வாங்கி தர்றதுன்னா, காவல்துறை SSIயை கொலை பண்ணிட்டா அவரை என்கவுண்டர் பண்ணணும்னு ஏதாவது சட்டத்தில் இடம் இருக்கான்ற. இல்லை, இவங்களே இப்படி வந்து விட்டுட்டா நாளைக்கு வந்து எவனா வந்து போலீஸ்காரன் நடிக்க மாட்டாங்க. அதுக்கு வேற சில காரணங்கள் இருக்குது. நீங்க தான் கவர்மெண்ட்டு போதைப் பொருள் புழக்கத்தை தடுங்க, நீங்க தானே மக்கள் நலன் காக்க அப்படின்லாம் கிளம்புறீங்க. மக்கள் நலனை காப்பதுன்றதுனா அது டாஸ்மார்க் எண்ணிக்கையே குறைக்கிறேன்ட்டு தான் ஆட்சியை பிடிச்சிங்க. ஆனால் நீங்கள் அவங்களாவது ஒரு 500 கடைகளை மூடினாங்க. நீங்கள் வந்து கடைகளுடைய எண்ணிக்கை மட்டும் இல்லை, நேரமும் அதிகரிச்சிருக்கு. பல இடங்கள்ல நம்ம பார்க்குறோம். தனியாக போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயே தேனியில் ஒரு கொட்டாய் போட்டு வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு 300-400 கிலோமீட்டர் மைல் இது தூரத்தில் 300-400 மீட்டர் ஒயின் ஷாப் இல்லாமல் அட சும்மா கொட்டக்கா போட்டு பார்ட் டைமாக வித்துட்டு இருக்கானுங்க. அவர் சேனல்ல எடுத்து போடுறாங்க. அப்ப இந்த மாதிரிலாம் நடக்குது. சட்டவிரோத பார்கள் இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு அரசாங்கமே மதுவிலக்கு துறை அப்படின்ற ஒரு துறையை வச்சுக்கிட்டு மதுவை விலக்காமல் மது விற்பனை துறையாக தானே வச்சிருக்காங்க. கோட்டா நிர்ணயிக்கிறாங்க. மாவட்ட ஆட்சியர்கள் ஏன் குறைஞ்சிச்சு அப்படின்ற அளவுக்கு கூட்டம் நடத்துற அளவுக்குலாம் போகுதுன்னா இவர்கள் எப்படி சாதாரண ஜனங்களை பத்தி கவலைப்படுவாங்க? நான் முதல்ல சொன்ன மாதிரி குடும்ப வன்முறை ஏன் வருது? புருஷன் மனைவி கொலை பண்றது, மனைவி கணவனை கொலை பண்ணுவது, மருமகன் மாமனாரை கொலை பண்றது, மாமனார் மருமனை கொலை, இதெல்லாம் ஏன்? அடிப்படை போதை தான். அப்ப இந்த போதையை தடுக்கிற வேலையை கவர்மெண்ட் பண்ணணுமா வேணாமா? டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வருஷத்துக்கு 50,000 கோடி ரூபா வருது அப்படின்றதுக்காக பண்றாங்கன்னா, ஒண்ணு இது இந்த மக்கள் இதே மாதிரி போதை இந்த மாதிரிலாம் இருந்தா விழிப்புணர்வுன்றது இருக்காது, அவனை அப்படியே தான் வச்சிருக்கலாம். 2 ஆலைகளை இவர்கள் தான் நடத்துகிறார்கள். அப்ப ஆலைகள் மூலியமா இவர்களுக்கும் வருமானம் போய் சேருது. எல்லாம் சேர்ந்துதான் மக்களை பத்தி கவலைப்படுறதில்ல. இப்ப பனை பொருட்கள் பத்தி பேசுறாங்க. பனைப்பொருள் கல் இறக்குமதி ஏன் தடை பண்ணி வச்சிருக்கீங்க? இப்ப கல்லு வந்து இருந்துச்சுன்னா அது பெரும் போதை கொடுக்காது, போதை கொடுக்கும், உடம்புக்கு கெடுதி கிடையாது. இதை ஒரு 10 வருஷம் கொடுத்தா அவன் முடங்கி போயிடுறான். அவன் எதுக்கும் லாய்க்கெல்லாம் போயிடுறான், வேலை செய்ய மாட்டேங்கிறான், ஹேங் ஓவர் ஆகுது, பல பிரச்சனை வருது. அப்போ வந்து அந்த இடத்துல ஒரு முதலாளி ஒரு இது நடத்துகிறோம் என்ன பண்ணுறான், 12 ஹவர் வேலை செய்கிற கூட நல்லா வர பசங்கன்னு சொல்லிட்டு வட இந்தியர்களை வேலைக்கு அமர்த்துறான். அப்போ எல்லா வகையிலையும் முடக்குகிற ஏற்பாடு டாஸ்மார்க் செய்யுதுன்னா, நீங்கள் மது அந்த போதை பழக்கத்துக்கு மக்கள் இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னா நீங்கள் அதை குறைக்கிற ஏற்பாடு தான் பண்ணணும். அதை தான் 12 to 10 ஆக்குனாங்க. ஆனால் இங்கே 24 மணி நேரமுன்ற மாதிரி இருக்கு. ரெண்டாவது கடைகள் எண்ணிக்கை படிப்படியாக குறைக்கணுன்றது முடிவு. ஆனால் இதுவரையும் குறைச்சதா சரித்திரமே இல்லை. கல்லு கடை திறந்தா கூட அவன் ஒரு 500 ரூபா குடிக்கிற இடத்துல 100 ரூபா குடிச்சிட்டு 400 ரூபா வீட்டுக்கு கொண்டு போவான். அதுக்கும் தடை. அப்போ கல் இறக்குமதின்றதை தாண்டி பனைப்பொருட்களே இல்லாத அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. அந்த தொழிலும் தனியாக பாதிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பொழுது நீங்க வந்து அவனுக்கு போதையில இருக்கிற உச்சத்துல எஸ்ஐன்னு பார்ப்பானா, சாதாரண ஆள்னு பார்ப்பானா, கடையில போய் சாப்பிடுவான், துட்டு கேட்டா ஏன்டி துட்டு கேட்குறேன்னு அடிப்பான். ஒருத்தன் போதையில இருந்தாலே ஒரு மாதிரி இருப்பான். 3-4 பேர் போதையில இருந்தா என்ன செய்யணும்னு தெரியாம அவன் சமூகத்துக்கு விரோதமாக தான் செயல்படுவான். அப்பாவி மக்களை கொல்லுவான். குழந்தைகள், பெண்கள், இளம்பெண்கள் தனியாக வரதை பார்த்தா தூக்கிட்டு போய் பலாத்காரம் பண்ணுவாங்க. இந்த குற்றச்செயல்களுக்கு எல்லாம் அடிப்படை என்னன்னு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவர்கள் ஏதோ ஒரு போதை பழக்கத்திற்கு ஆளாகி இருப்பார்கள். இப்போ திருநெல்வேலியை உலுக்கிய கவினுடைய மரணம் நமக்கு தெரியும், படுகொலை. அதில் சம்மந்தப்பட்ட சுர்ஜித்தை கைது பண்ணிட்டாங்க, அவங்க அப்பாவையும் கைது பண்ணியிருக்காங்க. அவங்க அப்பா அவங்க அம்மா 2 பேருமே வந்து காவல்துறையை சார்ந்தவர்கள். உன் புள்ள கொலை பண்ணிட்டான், அப்போ இவனை மாதிரி ஆட்களெல்லாம் நீங்கள் என்கவுண்டர் பண்ணுவீங்களா, நாளைக்கு அவனை வந்து அடிச்சிடுவீங்களான்னு கேட்குறாங்களே. இந்த கேள்வி பார்க்குறீங்க நீங்கள்? என்கவுண்டர் யாருமே ஏற்றுக்க முடியாதுங்க. சுர்ஜித்தை பண்ணுங்க, மணிகண்டனம் பண்ணுங்கன்னா மணிகண்டனம் பண்றதை ஏத்துக்க மாட்டோம், சுர்ஜித்தை பண்றதை ஏத்துக்க மாட்டோம். போலீஸ் வேலையை பார்க்கணும், பிடிச்சி அதுக்குன்னு தண்டனை இருக்குது. அந்த கரெக்டான நீங்க அதுக்கான சார்ஜ் ஷீட் போட்டு சாட்சியங்களை கரெக்டாக பண்ணீங்கன்னா ஆணவ கொலைக்கு உரிய, ஆணவ கொலைன்னு சட்டமே கிடையாது இப்போ. அப்புறம் என்ன 302 தான் போடுவாங்க, போட்டு அது கூடிய இது. ஏன் ஆணவ கொலைக்கு தனி சட்டம் கேட்குறோம்? இல்லை, ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா இருக்கிற சட்டமே போதும், தனி சட்டம்லாம் தேவையில்லைன்னு சொல்றாரு. அப்போ போக்சோ சட்டம் கூட வேணாவே, இருக்கிற சட்டமே போதுமே. பாலியல் பலாத்காரத்துக்கு எதிராக சட்டம் இருக்குது, அதே போதுமே. ஏன் போக்சோன்னு? குண்டாசும் தேவையில்லதான், குண்டாசும் தேவை. ஆமா, எதுக்கு தனி சட்டம்னு கேட்குறோம்னா, இப்போ ஆணவ கொலை பண்றான். ஆணவ கொலைன்னு நான் இப்போ அந்த இதில் போய் எடுத்தா டீட்டெயில் எடுத்தா எங்கேயுமே இல்லை, NCRBலையும் கிடையாது. 21 to 25 வரைக்கும் எத்தனை ஆணவ படுகொலைகள், அதிமுக ஆட்சியில் எத்தனை படுகொலைகள்னு கேட்டால் டீட்டெயிலே இல்லை. 1-2 வருது. அந்த இப்போ தண்டனை கொடுத்தாங்கல்ல, இந்த இப்போ 18-20 வருஷம் கழிச்சு, 18-20 வருஷம் கழிச்சு ஒரு மேல வளவு அந்த முருகேசன் கணக்கு இது அது வருது. அதுக்கப்புறம் உடுமலை சங்கர் இது. இந்த மாதிரி 1-2 தான் வருது. சமீபத்துல இந்த பள்ளிக்கரணையில ஒருத்தன் பையனை, திலீபன் ஒரு பையன்
பண்ணாங்க. அந்த பொண்ணு லாஸ்ட்டில் அவங்க நினைவாகவே தற்கொலை பண்ணிடுச்சு. ம். அதெல்லாம் ஆணவ படுகொலையில் வரல. ஆ. அப்போ ஆணவ படுகொலை தடுப்பு சட்டம் ஏன் வேணும்னு கேட்குறோம்னா, ம். இந்த மாதிரி திருமணங்கள் இல்லை இந்த மாதிரி காதலிக்கிறது இதை இவர்களை தடுக்கிறதுக்கு, அது இடைநிலை ஜாதியாக இருக்கட்டும், ம். இடைநிலை ஜாதிக்கும் பட்டியலின மக்களுக்குமான இதுவாக இருக்கட்டும், நீ ஆணவ படுகொலைக்கு ஜாதிலாம் கணக்கே கிடையாது. ம். இந்த ஜாதி அந்த ஜாதிலாம் கிடையாது. ஆனால் பெரும்பாலும் பாதிக்கப்படுறது பட்டியல் சமூகம். பட்டியலின சமூகத்தை சேர்ந்த அவர்கள் திருமணம் செய்யும்போது நடக்குது. ஆனால் இடைநிலை ஜாதிகளுக்குள்ளே நடக்குது. இருக்கு. இந்த இந்த படுகொலைகள் எல்லாம் தான் ஆணவ படுகொலைகளாக பதிவு செய்யப்பட வேண்டும். இடைநிலை ஜாதியாக இருந்தால் கூடுதலாக வன்கொடுமை தடுப்பு சட்டமும் சேர்ந்து பதிவாகும். ம். அப்போ இந்த மாதிரி விவகாரங்களில் தனி சட்டம் கொண்டு வரும்பொழுது இவை பதிவு செய்யப்படும். ம். ம். ஆணவ கொலை அப்படின்ற இது கீழே பதிவு செய்யப்படும். ம். கூடுதலாக அந்த சட்டத்துக்கு அந்த இதுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். ம். அப்போ அந்த மாதிரி கொலை செய்கிறவர்களுக்கு ஆனால் சட்டம் இவ்வளோ தண்டனை, இந்த மாதிரி தண்டனைன்னு கொண்டு வரும். இரட்டை ஆயுள் தண்டனை, வாழ்நாள் சிறை, அதிகபட்சம் மரண தண்டனை, இல்லாத வாழ்நாள் சிறைன்னு இந்த மாதிரி கொண்டு வரும்பொழுது அந்த இது வந்து பயம் வரும். ஆணவ படுகொலை வரும். மறைத்தால் அதற்கும் தண்டனை. இப்போ ஆணவ படுகொலை பண்ணிடுவாங்க, பெண் வீட்டில் பண்ணிடுவாங்க. ஆமாம். அந்த பெண் வந்து தற்கொலை பண்ணிட்டான்னு மறைச்சிடுவாங்க. இல்லாட்டி கொலையை மறைச்சிடுவாங்க. அவங்க மேலே என்ன நடவடிக்கைன்னா கொலையை மறைத்தார்கள் தான் வரும். ஆமாம். கொலை செஞ்சாங்க, கொலையை மறைச்சாங்க. அது ஆணவ படுகொலைன்னு வராது. ஆமாம். அப்போ அதுக்கு வந்து தனி சட்டம்னு இருந்தால் ம். இந்த கொலைகள் எல்லாம் அது கீழே பதிவு செய்யப்படும். இதுக்கு தான் இவங்க பயப்படுறாங்க. பொதுவாக சமூகத்தில் ஒரு அச்சமும் ஏற்படும். நம்ம அச்சம் ஏற்படும். ஆமாம். இப்போ போக்சோ ஏன் சின்ன குழந்தைகளுக்கு எல்லா காலத்துலையும் நடந்திருக்குது. குழந்தைகள் அதை வளர்ந்து 18 வயதை எட்டுவதற்குள் அவர்கள் குடும்பத்தாரால், குடும்ப நண்பர்களால் ஏதோ ஒரு வகையில் 60% குழந்தைகள் பாலியல் சீண்டல், பாலியல் பலாத்காரம், பாலியல் வன்புணர்வு ஏதோ ஒரு வகையில் அவர்கள் பாதிக்கப்படுறாங்க. குட் டச் பேட் டச்சில் கூட பாதிக்கப்படுறாங்கன்றதான் ஆய்வு. அப்போ இதை சொல்ல தெரியாத குழந்தைகள், சொல்ல தெரியாதவர்கள் ஒன்று ஒதுங்கி போயிடுவாங்க. ஆண்களை பார்த்தால பயந்து திருமண வாழ்க்கைக்கே பயப்படுறதுலாம் இருக்குது. படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் ஏதோ ஒரு மாதிரி இருக்கும். என்னன்னு கேட்டால் தெரியாது. இவங்க என்ன கொஞ்ச நாளில் பேய் பிடிச்சிச்சுன்றாங்க. அமைதியாக தான் பேய் பிடிச்சின்னு கூட்டு போய் அடின்னு அடித்தா அது என்ன பண்ணோம்? அடி தாங்காமல் ஆமாடா பேய் பிடிச்சிச்சிரான்னு ஒத்துக்கும். இதுதான் இவ்வளோ நாள் நடந்தது. இதை பண்ணுற அந்த கொடூரம் கூடவே இருப்பான், திரும்பவும் பண்ணுவான். அப்போ இதை தடுக்கிறதுக்கு தான் போக்சோ சட்டம் வந்துச்சு. போக்சோ சட்டத்தினால போக்சோ சட்டத்தில் நிர்ணயிச்சிட்டாங்கல்ல, இது மரண தண்டனை, இரட்டை ஆயுள் தண்டனை, சாகுமுறை ஆயுள் தண்டனை, இந்த மாதிரிலாம் இது இல்லைல்ல. இன்னைக்கு எவ்வளோ பேர் மாட்டிக்கிட்டு இருக்கான். ஆமாம். இன்னைக்கு போய் நீ ஒரு பொண்ணை போய் தூக்கிட்டு வந்து பாலியல் சும்மா நீ வகுப்பறையில் இது பண்ணாலும் ஆசிரியர்கள்லேருந்து தலைமை எத்தனை மிருகங்கள் மாட்டுது. ஆமாம். அப்போ தனிச்சட்டம் அதுக்காக தான் கேட்கறது. இவர்கள் பார்வை என்னன்னா, இவர்களுக்கு அந்த சமூக நீதி கட்சி, சமூக நீதி இயக்கம், திராவிட மாடல்லாம் உருட்டு. இதுல இவர்களுக்கு அந்த பார்வையே இல்லை. நீங்க கவின் கொலையில இவர்கள் அறிக்கை விட்டது பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் இது வரைக்கும் ஒரு அறிக்கை விடல. காவல்துறை SSI செத்த உடனே ஒரு அறிக்கை விடுறாரு, வேதனை அடைந்தேன் அதுன்னு. ஏன் கவின் செத்தா வேதனை அடைய மாட்டீங்களா? இடைநிலை சாதியோட ஓட்டு போயிடும். அதே எப்படிங்க? அரசியல்ன்றது வந்து அனைவருக்குமான அரசியல் தான். நீங்க யாரு? இல்லை, இன்னைக்கு திராவிடத்தின் பேரில் இயங்கக்கூடிய பல பேரே வந்து ஆணவ தடுப்புகளை சட்டம் கொண்டு வந்தா என்ன குறைஞ்சிடா போகுதுன்னு கேட்குறாங்க இல்லையா? அதெல்லாம் சும்மா. சுபவி போன்றவர்கள், வீரமணி 48 மணி நேரம் போட்டு அறிக்கை விடுறாரு. இல்லை, அந்த அறிக்கையில ஒரு வார்த்தை மென்ஷன் பண்றாரு, இந்த ஆணவ படுகொலைன்றது சாதியினுடைய ஒரு துளி அப்படின்றாரு. ஆமா, அப்புறம் என்ன நீங்க சொல்றது? சாதியுடைய துளி, சனாதனத்துடைய ஒரு எச்சம், அதனுடைய இது எல்லாம் சொல்றீங்க. நீங்க அதை கண்டுபிடிச்சவன் மேல் ஜாதி, ஆனா அதை கடைபிடிக்கிறது இடைநிலை ஜாதி. இன்னைக்கு ஜாதியை பிடிச்சி தூக்கி தொங்குறது யாரு? இடைநிலை ஜாதிகள் தானே. அவர்கள் கூட இந்த குறைந்த இது அதிகபட்சமா கோயிலுக்குள்ள வேணா அவங்களுடைய இதை காமிப்பாங்க. வெளியில வெட்டுறது இல்ல. அப்ப இடைநிலை ஜாதியில தான் இதெல்லாம் நடக்குது. அப்ப இடைநிலை ஜாதியை தூக்கி பிடிச்சி தானே இருக்கீங்க. அமைச்சர்கள் போய் ஜாதி கூட்டங்களை கலந்து KKSR போய் அவர்கள் ஜாதியில் கலந்துக்கிறாரு. ஒவ்வொரு அமைச்சர்களும் அவங்க ஜாதியை பிரதிநிதித்துவப்படுத்துறாங்க. இதெல்லாம் கலைஞர் காலத்தில் கூட இல்லையே. இல்லை, நேற்றுக்கு கூட்டணி கட்சி தலைவர்கள் டாக்டர் திரு முத்தரசன் இவங்கெல்லாம் வந்து சந்திச்சுட்டு வராங்க. கம்யூனிஸ்ட் கட்சி சந்திச்சுட்டு வந்து வெளியே என்ன சொல்கிறாங்கன்னா, திருமா போன்றவர்கள் வந்து நாங்கள் வந்து ஆணவ கொலை தடுப்பு சட்டம் கொண்டு வரதுக்காக முதல்வர்கிட்ட சொன்னோம், அவர் பரிசீலிக்கிறதா சொன்னார்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் திரு உதயநிதி ஒரு ட்வீட் போடுறாரு, இந்த பக்கம் திரு ஸ்டாலின் அவர்கள் ட்வீட் போடுறாங்க, என் நலம் விசாரிச்சாங்க, எங்கள் அப்பா நலம் விசாரிச்சாங்க, இப்படி தான் ட்வீட் போடுறாங்களே. இவர்கள் போனதும் பேசியதும் வேற சப்ஜெக்ட். அதனால தான் வெளியில் வந்து இவர்கள் ஒன்று சொல்கிறாங்க, அவங்க ஒன்று சொல்கிறாங்க. எப்பவுமே ஒரு குற்றவாளி மாற்றாங்க வச்சுக்கிங்க, போலீஸ் பிடிச்சிட்டு தனித்தனியாக ஸ்பிளிட் பண்ணுவாங்க. என்னடா அவன் ஒத்துக்கிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு 4 சாத்து சாத்துவாங்க. இதான் பண்ணி அவன் ஒத்துக்கிட்டான்னா இவன் என்ன பயந்துருவான். ஆமாம். ஐயோ, ஏன்னா இல்லாத ஒன்று சொல்லும் பொழுது ஒரு பொய்யை கோர்ட்டில் கூட எப்படி மாட்டுவாங்கன்னா, நாங்கள் இப்படி பொய் சாட்சிகள் சில பேர் மாட்டுவாங்க. எப்படி மாட்டுவாங்கன்னா, போலீஸ் செட் பண்ணியிருக்கோம், எப்படி உடைப்பாங்கன்னா, அப்படியா நீ பார்த்தியா ரைட், என்ன காரில் வந்தான்னு கேட்டால் அது காரை சொல்ல முடியாது, தெரியாது.
இவனை கேட்டால் பைக்கில் வந்தேன்னு சொல்லுவான். அப்போ பொய்ன்ற இடத்துல அது கரெக்டாக வராது. உண்மைக்கு ஒரு சாட்சி, பொய் சொல்ல பல சாட்சின்னு. அப்போ இவர்கள் போய் சந்திச்சது, இவர்கள் யார் போனா? கூட்டணி கட்சி தலைவர்கள்ல மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் போனாங்க. கரெக்டா? திமுக கூட்டணியில அவங்க. ஆமா, அதுக்குள்ள மக்கள் நல கூட்டணின்னு தனியா ஒன்று இருக்குது. அப்புறம் மக்கள் நல கூட்டணியில் ஏற்கனவே இருந்த வைகோ பிரிஞ்சு பாஜக கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு அவர் பையன். முஸ்லீம் கூட்டமைப்புகள், முஸ்லீம் கட்சிகள், அதாவது ஜவாஹிருல்லா, முஸ்லீம் லீக், இஸ்லாமிய கூட்டமைப்புகள் பிளஸ் காங்கிரஸ் ஒரு பிரிவா இருக்காங்க. விஜய் கிட்ட பேசுறாங்களோ? இல்ல, இவங்ககிட்டே கேக்குறாங்க, கொடுக்கலன்னா விஜய்கிட்ட போன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ 3-4 பிரிவுகள் திமுக கூட்டணிக்குள்ள இருக்குது. அப்ப இதுல மக்கள் நல கூட்டணி தலைவர்களான திருமா இடதுசாரிகள் போய் நேற்று பார்த்தாங்க. எதுக்கு பாக்குறாங்க? திமுக ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அந்த சர்வேல 120 இடங்களுக்கு மேல அவர்களுக்கு சிக்கல் இருக்குன்னு தெரிய வந்திருக்கு. அப்ப தெரிய வந்தப்போ அதுக்கு மாற்றா என்ன பண்ணோம் அப்படின்றப்போ மற்ற கட்சிகள்லாம் உள்ள கொண்டு வரணும். எவ்வளோக்கு எவ்வளோ ஏடிஎம்கே பலகீனப்படுத்தணுமோ அந்த ஏடிஎம் கூட்டணியை பண்ணணும். ரெண்டாவது ஒரு பெரிய படம் காக்கணும். வர்றவங்களை இப்போ ஓபிஎஸ் உள்ள சேர்த்துக்கணும். ஓபிஎஸ்ஸே வந்துட்டாரு. ஓபிஎஸ் தென் மாவட்டமே முடிஞ்சிச்சு. அப்படி தேமுதிக வந்துச்சு. ஐயோ அப்படின்னு பழைய விஜயகாந்த்லாம் வச்சு காமிக்கிறது. அப்புறம் வந்து ஐயாவே வந்துட்டார், ராமதாஸ் ஐயா வந்துட்டார். அப்போ பாருங்க அப்படின்னு பாமகக்குள்ளே ஒரு குழப்பம் வருது இல்ல. இப்ப என்னதான் கட்சி அன்புமணிட்ட போனாலும், அவர் என்டிஏக்கு போனாலும், பாமக இது பாரியா பெரியவர் இங்கதான் இருக்கு அப்படின்றப்போ ஒரு குழப்பம் வரும். அந்த மக்கள்கிட்டே குழப்பம் வரும். இந்த மாதிரி பயன்படுத்துற வேலையை பண்ணும் பொழுது சீட்டு எண்ணிக்கை எங்க குறையுதுன்னா, இப்ப 6 கொடுத்தாங்கல்ல, அவர்கள் எல்லாம் 10, 12, 25. ஆமா, திருமாவளவன்லாம் 25, வன்னியரசுலாம் 25. இடதுசாரிகள்ல மாநாட்டிலே சொல்லிட்டாங்க, கொன்னே போடுவேன், டபுள் டிஜிட் வாங்கலைன்னா தேவையில்லை, எதுக்கு தனியா நீ பண்ணணுமோ அப்படின்னு சிபிஎம் மாநாட்டிலே சொல்லிட்டு மாநில செயலாளரையே மாத்தினாங்க. முத்தரசன் கேட்க தேவையில்ல, அவர் முத்தரசன் கிடையாது, முட்டரசன் அவர். அதனால இவர்கள் எல்லாரும் போய் சமூகத்திட்ட, சமூகமே டபுள் டிஜிட் கொடுங்க, அசிங்கமா போயிடும், அதே 6 கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்காதுன்னு கேட்டு நேற்று பேசியிருக்காங்க. அப்போ இவங்க வெளியில வந்து இப்படி சொல்றாங்க. இது தெரியாத அவரு இங்க வந்து வெளியில வந்து ஆணவ கொலையை தடுக்கிறது தனிச்சட்டம் கேட்டோம்னு இவங்க சொல்லிடுறாங்க. இது தெரியாத அவரு சந்திச்சதுக்கு இதுதான் தெரியும், ஆனா மாத்தி சொல்லணுமே. அப்ப வழக்கமா என்ன சொல்லுவோம், முதலமைச்சரை சந்தித்து நலம் விசாரித்தார்கள் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப முரண்பாடு தெரியுதா? ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்து 2 வாரம் ஆகுது. அது நடுவுல எல்லாம் சந்திச்சிருப்பாங்க, போன்ல பேசிப்பாங்க, பண்ணிருப்பாங்க. என்னன்னா இந்த மாதிரி விஷயங்கள் முரண்பாடு தெரியுதா? இப்போ இதுல வந்து தனிச்சட்டம் வேணும்னு திருமாவளவன், அதுக்கு முன்னாடி சவுந்தரராஜன் இது தீர்மானம் கொடுத்துருக்காரு. திருமாவளவன் விசிகா போய் கொடுத்தோம். அவர் அன்னைக்கு என்ன சொன்னாரு, அப்படிலாம் ஒன்றும் அவசியம் இல்லைன்னாரு. இன்னைக்கு முட்டிக்கிட்டு நிக்குது இந்த விவகாரத்துல. இன்னைக்கு அவரே வாய் திறந்து சொல்லிட்டாரு, நாங்க மத்திய அமைச்சர் அமித்ஷாட்ட கொடுத்தோம், உள்துறை அமைச்சர்கிட்ட, அது மாநிலத்துக்கெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க, இவங்க பதில் சொல்லாம இருக்கிறாங்கன்னு ஓப்பனா சொல்லிட்டாரு. இவர்கள் ஒரு பல அமைப்புகள்லாம் சேர்ந்து ஆணவ கொலைக்கு எதிராக தனிச்சட்டம் வேணும்னு வரைவறிக்கையே கொடுத்துருக்காங்க. அதுக்கும் இவங்க பதில் சொல்லல. ஏன்னா இவர்களுக்கு அந்த பார்வை கிடையாது. டெம்ப்ளேட்டா சொல்லிக்கிறது சமூக நீதி அரசு, திராவிட மாடல் அரசு. ஆனால் இவர்களுக்குள்ள அந்த இது எல்லாமே ஊறி போயிருக்குது. அப்போ இவர்கள் அதை வந்து பரிசீலிக்கவே மாட்டாங்க அப்படின்றதான் விஷயம். அதுல ஒண்ணுதான் திருமாவளவன் இப்போ 9ஆம் தேதி ஒரு அடையாள போராட்டம் நடத்துறாரு. அடையாள போராட்டமா? ஆமா, வேற என்ன, நாளைக்கு கேட்டீங்கன்னா நான் நடத்திட்டேன், ஆனா உங்களுக்கு எதிராக நான் நடத்திட்டேங்க. அவ்வளவுதானே பண்ண முடியும். அவங்க ஒரு கூட்டணி கட்சி, அவங்கள ஆளு நிர்பந்தம் பண்ணுங்க. சட்டமன்றத்துல திரும்ப பண்ணிருக்கலாம்ல, அந்த விஷயத்த பெருசா ஆக்கிருக்கலாம், அப்பவே போராட்டம் நடத்திருக்கலாம்ல. நீங்க அதற்கான வலுவான ஒரு இதை உருவாக்கணும்ல. இப்போ அடையாளப்பூர்வம் ஏன் சொல்றேன்னா, மது ஒழிப்பு மாநாடு நடத்தினாரு, என்னாச்சு? ஒரு ப்ரெஷர் கொடுத்து பாக்குறாரு. யார் எதிர்த்து நடத்தினாரு? மத்திய மாநில அரசுகளை. ஏங்க, மது விலக்குனால சீரழியறதுன்னு பார்த்தா முதல்ல நம்ம வீடு. குப்பையை அகற்ற போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டை முதல்ல பெருக்கி சுத்தம் பண்ணணும். அப்புறம் நீங்க போங்க எல்லாத்துக்கும். அப்ப இங்க சுத்தம் பண்றதுக்கே உங்களுக்கு தைரியம் கிடையாது. யார் குப்பை போடுறாங்களோ அவங்களே கூப்பிட்டுன்னு குப்பையை அகற்றுவோம் அப்படின்னு ஆள் அனுப்புங்க அப்படின்னு எதிர்கட்சியை கூப்பிடுறது கூட உங்களுக்கு தைரியம் இல்லை. மது ஒழிப்பு அப்படின்னா அதிமுக கூப்பிடுவேன்னு சொன்னாரு, கூப்பிட்டாரா? தாவேகா வந்தா வரவேற்போம்னாரு, கூப்பிட்டாரா? ஆனா நாங்க தான் சொல்லிட்டோமே வர வேண்டியதான்னா. அவங்க வீட்டுல கல்யாணம் நடத்துறீங்கன்னா ஒருத்தர் பத்திரிக்கை வச்சுட்டு இன்னொருத்தர் நான் கூப்பிடுவேன் அப்படின்னு யார்கிட்ட சொல்லிட்டா, நான் தான் சொல்லிட்டேன் அவர்கிட்ட அவங்களை கூப்பிடுவேன்னு சொல்லிட்டு, அவங்க வர வேண்டியதானே கல்யாணத்துக்குன்னா எப்படி அது வரமாட்டாங்க. ரெண்டாவது, அந்த மது ஒழிப்பு மாநாடுக்கு அந்த டாஸ்மார்க்கு இந்த பிரச்சனையை உண்டாக்கிக்கிட்டு இருக்கிற அரசைய திமுகவையே கூப்பிடுறீங்க. அவர்களுடைய ஆணவம் பாருங்க. போனா போதுன்னு RS பாரதியும் TKS இளங்கோன்னு அனுப்புறாங்க. ஒரு ஓரளவுக்கு என்னது, தமிழகத்தில் இளம் விதவைகள் அதிகமாகி விட்டார்கள் அப்படின்னு சொன்ன கனிமொழியாவது அமைச்சிருக்கலாம். அப்போ இவங்களை அனுப்புறாங்க. இவர் வந்து என்ன சொல்றாரு, RS பாரதி,
அவருக்கு தான் எப்போவுமே அந்த திமிர் பேச்சு உண்டு இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ம் ஒரு 10 பேர் ஒவ்வொருத்தரும் ஒரு கிராமத்துக்கு போங்க, ம் ஒரு ஆள் 10 பேர்கிட்ட குடிக்காதன்னு சொல்லுங்க. ம். அவங்க உங்க பேச்சை கேட்டு குடிக்காம போவான்ல. எவ்வளோ ஒரு ஆணவம் அது. அது உண்மையில பேசினார். ஆமாம் ஆமாம். அப்படிதான் பேசுனேன். ம் டிகே செல்வம் பார்த்தாரு, ம் எதை பேசினாலும் சிக்கல். ம் டாஸ்மார்க் எதிராக பேசினா இருக்கிற பதவியும் போயிடும். இங்கே வந்துட்டு வேற எதுவும் ஒத்த முடியாது. இருக்கவே இருக்குது. தமிழின் சிறப்புன்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு. மது பார்த்தீங்களா இல்லையா? அதில் பார்த்தேன். திருக்குறள் தமிழின் சிறப்புன்னு ஏதோ மனப்பாடம் பண்ணிட்டு இந்த ஒரு பையன் தென்னை மரத்தை பற்றி படிச்சுட்டு போவான். ம் இது எஸ்ஏ நல்லா படித்தா இது வருண்டான்னு அவுட் பண்ணுவாங்க. ம் இந்த எஸ்ஏ தான் வரப்போகுது, எழுதுனா உனக்கு மார்க்கு. அங்கே போனால் மாடை பற்றி கேட்டிருப்பான். ம் ம் உனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியாது. என்னடா நம்ம மாடை பற்றி படிக்கவே இல்லையே, தென்னை மரத்தை பற்றின படித்தோம் அப்படின்ட்டு. சரி நம்ம படித்ததை இறக்கிடுவோன்ட்டு ஃபுல்லாக தென்னை மரத்தை படித்ததை ஃபுல்லாக அடிச்சு இறக்கிட்டு இப்படிப்பட்ட தென்னை மரத்தில் மாடை கட்டி வளர்க்கலாம் அப்படின்னு முடிச்சிடுவான். அந்த மாதிரி இவர் நேராக வந்துட்டு தமிழின் சிறப்புகள் அது இதுன்னு ஊட்டிட்டு போயிட்டார். அதில் வச்சு செஞ்சது வாசுகி ஒரு ஆள் தான். ம் ம் ஆமாம். அது கூட இந்த இவர்களுக்கு உடன்பாடு இருக்குமான்னு கேட்டால் உடன்பாடு இருக்காது. அதனால அந்த அந்த மாநாடு வந்து அதுக்கப்புறம் எந்த மாற்றம். இவர் என்ன சொன்னார், மது ஒழிப்பு மாநாடுனாரு. அப்புறம் அகில இந்திய லெவலில் எல்லாரும் குடிக்கூடாது அதுக்காகனாரு. விட்டா அகில உலக லெவல்லன்னு போயிருப்பார். யூரோப்பு அமெரிக்கா ட்ரம்ப்லாம் மேலும் வரி விதிச்சிருப்பார், எங்களையே குடிக்க வேணான்னு சொல்றியா அப்படின்னு. அந்த அளவுக்கு இவர் வந்து அகில உலக லெவலில் அந்த மாநாடு நடத்தினார். அந்த மாநாடு ஏன் நடத்தணும்னா ஆதவர்ஜனா கூட இருந்தார். அவர் கொஞ்சம் இது பண்ணுறதுக்காக ஒரு ஷேக் பண்ணுறதுக்காக அந்த மாநாடு நடத்தினார். லாஸ்ட்டில் அது கேலிக்குரியதாக ஃபெயிலியராக போச்சு. சரி நான் இதை தான் சொல்கிறேன், உங்களுக்கு உண்மையிலேயே அக்கறை இருந்தால் நீங்கள் அதை ஒரு பிரச்சார இயக்கமாக மாற்றணுமா வேணாமா? உங்கள் கூட தான் மக்கள் நல கூட்டணி என்ன கேட்குறாங்க, நாங்கள் பண்ணாத போராட்டமா இன்றைக்கி அந்த கேள்வி கேட்குறீங்க நீங்களாம்? நான் பண்ணது பஞ்சவீர மீட்பு போராட்டமா, நான் பண்ணாத இது பட்டியல் சமூக மக்களுக்கு ஆதரவான போராட்டமா, என்ன பண்ணல நாங்கள் எல்லாம் எங்களை கேள்வி கேட்குறோம். அவருடைய போராட்டங்கள்னால தான் அவர் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கார். அதை மறுக்க முடியாது. ஆனால் இது பத்துமா? நீங்கள் மட்டுமே இதை பண்ண முடியும்னு சில பேர் நம்புகிறாங்க. உங்களால் மட்டுமே இடதுசாரிகளையும் மற்றவர்களையும் கூட்டி ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒரு இயக்கத்தை கட்ட முடியும். வீரமணி கூட்ட வரமாட்டாரா? வருவார், பார்த்து பேசுவார். இந்த ஆர்எஸ் பாரதி மாதிரி பேசிட்டு போயிடுவார். சங்க இலக்கியத்தில் அன்றே அந்த காதல் இருந்தது, கந்தர்வ திருமணம் இருந்ததுன்னு உருட்டிட்டு போயிடுவார். ஆக மொத்தத்தில் நீங்கள் இதை ஒரு இயக்கமாக மாற்றணுமா வேணாமா? நீங்களும் ஒரு பேருக்கு பண்ணிட்டு போயிட்டீங்க. நிறைவான கேள்வி. இப்போ மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் அவருடைய படுகொலையில் சம்மந்தப்பட்டவர்கள் மீது பார்த்தீங்கன்னா குண்டர் தடுப்பு சட்டம் போட்டிருந்தாங்க. அந்த குண்டர் தடுப்பு சட்டத்தை நீதிமன்றம் எடுத்திருக்கு. காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, இயந்திரத்தனமான குண்டர் தடுப்பு சட்டத்தை நீங்கள் போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க போலீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. எப்படி பார்க்குறீங்க? குண்டர் தடுப்பு சட்டம்ன்றது வந்து பெரும்பாலும் அது ஒரு பெரிய ப்ராசஸ். அது இவங்க அந்த நேரத்தில் குண்டர் தடுப்பு சட்டமோ என்கவுண்டரோ அந்த நேரத்தில் பொதுமக்கள் கோபத்தை மட்டுப்படுத்துவதற்காக பண்ணுறது. அப்போ பண்ணும் பொழுது அந்த குண்டர் தடுப்பு சட்டத்துக்குரிய அம்சத்தோடு பண்ண மாட்டாங்க. அப்போ வந்து நீங்கள் குண்டர் தடுப்பு சட்டத்துக்கான ஒரு அந்த இது ரிவ்யூ கமிட்டி ஒன்று இருக்கும். அவர்கள் வந்து எப்படின்னா, ஐயா எனக்கு அநியாயம் பண்ணிட்டாங்க ஐயான்னு எவ்வளோ நியாயத்தை சொன்னாலும் எல்லாத்தையும் கேட்டுட்டு அவங்க வாட்டில் அங்கீகரிக்கலாம் போகலாம். ஆனால் நீதிமன்றம்னு வரும்பொழுது அவர்கள் எல்லாவற்றையும் பரிசீலிப்பார்கள். ஒரு குண்டர் சட்டம் போடுறீங்கன்னா அவர்களுக்கு அந்த குற்றத்துடைய தன்மை, அதுக்கான சார்ஜ் ஷீட்டு, மற்ற விஷயங்கள்லாம் அவர்களுக்கு கொடுத்தீங்களா, அந்த நகல்லாம் கொடுத்தீங்களா, என்ன காரணத்துக்கு போட்டீங்க, மற்ற விஷயங்கள்லாம் பண்ணும்பொழுது இவர்கள் வந்து இந்த மாதிரி எந்திரத்தனமானு சொல்கிறதுல கோர்ட்டு. அது காரணம் என்னென்னா 18 பேர் மேலே போட்டு பேப்பர் ஒர்க்கு மற்ற விஷயங்கள்லாம் பண்ணுறது கிடையாது. அது பண்ணாத பொழுது எதிர்கட்சிக்கு அது சாதகமாக முடியும். எங்களுக்கு அந்த நகலே கொடுக்கலங்க, என்ன குற்றச்சாட்டு நகலே கொடுக்கல, அது கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தருக்கும் 5000 பக்கம் வரும். யார் குண்டச்சட்டம் போடுறாங்களோ அவங்க தலையில் தான் விடியும். அந்த இன்ஸ்பெக்டர் அந்த டீம் தான். அப்போ அவங்களால இவ்வளோ வேலை பலுவில் இதெல்லாம் பண்ண முடியாது, ஃபாலோ பண்ண முடியாது. அப்போ இது எல்லாமே வந்து அவர்களுக்கு சாதகமாக முடியும். அதனால கோர்ட் எப்படி பார்க்கும், நீ வந்து எனக்கு பேப்பர் ஒர்க் என்ன, நீ இதை பண்ணல, லீகலாக நீ என்ன லீகலாக பண்ணல, அவ்வளோதான். கோர்ட்டுக்கு தெரியும் இவனுங்க உள்ளே இருக்க வேண்டியவனு தானே, ஆனால் லீகலாக நீ அதை பண்ணல, அப்போ அவங்கள நான் ரிலீஸ் பண்ணுறேன். இதை வந்து அவர்களுக்கு சாதகமாக்கி நான் வந்து ரிலீஸ் பண்ண எடுக்கிறேன் நான் சொல்லிட்டு. அதனால் குண்டர் தடுப்பு சட்டம் பெரும்பாலும் இப்படி தான் வந்து உங்களுக்கு களையப்படும். சார், நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி சார். நன்றி.